அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ், நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி ரொம்ப நேரமாக டெரேட் இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ரன் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதும் நமக்கு மறுபடியும் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்தது. பட் ஈவன் தோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இன்றைக்கி க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த ஃபஸ்ட்டு மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேல் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் லோ. இதுக்கு கீழேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இன்றைக்கி க்ளோஸ் வைக்க முடியாமல் இதிலிருந்தே மார்க்கெட் ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அகெயின் செகண்ட் டைமிங் கேண்டிலேருந்து ஒரு ஃபால், மறுபடியும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து புல் பேக் எடுத்துகிட்டு அப்படின்னா எக்ஸாக்டாக 25,994.95 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்தே ஒரு ஃபால். அண்ட் அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலுடைய லோலியே மார்க்கெட் சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம பிஃபோராகவே 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். மார்க்கெட் நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் லோ கட்டாயிருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் லோ கட்டாயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக நமக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நேரமாக இந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு ஒன்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸான 58,974.95 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே தேர்ட் டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் தோ இது மாதிரி 2 டைமிங் கேண்டிலும் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணி டென்ஷேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஈவன் இந்த ஹை கட்டானதுலேருந்து நான் எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஈவன் 0.1 கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. எக்ஸாக்டாக த லாஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் 58,798.55 அப்படிங்கிற நம்பர்ஸ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக க்ளோசிங் அப்படிங்கிற இந்த இடங்கள்ல கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் அரவுண்ட் ஒரு 1:30 ஆர் 2 o'clock அப்புறமாகவே இந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு இது மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான ஒரு மார்க்கெட் மட்டுமே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. ஈவன் தோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கிறது கம்மிங் 2 டேஸில் டியூஸ்டே ஆர் வெனஸ்டேயில் மோர் தென் 200-250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த மொமெண்டம் கொடுக்காமல் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ஒரு பெரிய கேண்டிலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளாகவே டேட் ஆகிட்டு எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ட்ரேடுமே நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்காமல் கம்ப்ளீட்டாக இது மாதிரியான நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறமாக ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் மோர் தென் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி, மோர் தேன் 300 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி, இல்லை இது மாதிரி சென்செக்ஸ்மே மோர் தேன் 300 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வராங்க அப்படின்னா அந்த டேயில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ரீசன் இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி. எக்ஸ்பெஷலி இது மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு பெரிய கேண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 1 சைட் ரேலி.
இது எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ், என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னும், எந்த டைம் ஃப்ரேம் படி இந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க, அண்ட் அகெயின் வந்து ஸ்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாக டெரேட் இருக்காங்க அப்படின்னும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈவன் தோ இந்த மொமெண்டம் கேண்டில்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் வராங்க அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் லோ, அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஃபால் கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு 2:30க்கு நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்கள் இவருடைய லேண்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அப் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா என்கல்ஃபிங் மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ ஒரு சின்னதான வந்து ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். எஸ்டர்டேயுடைய கேண்டில் லோ வந்து 25,906.35, இன்னையுடைய க்ளோசிங் வந்து 25,910. இது 906, 910, கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நேத்தியுடைய லோக்கு உள்ளாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஈவன் தோ அது ரொம்ப ஒரு சின்னதான டிஃப்ரென்ஸை தவிர்த்து ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 90% வந்து மோர் தென் 90% சொல்லலாம். 90% வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இது மாதிரி என்கல்ஃப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது நம்ம லாங் போகிறதுக்கான ஒரு குட் செட்டப் கிடையாது. ஸோ நம்ம அதிகப்படியான லாங்ஸ் வந்து இந்த 14th நவம்பருக்கு மேலே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த டே கேண்டில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு குட் சைன் கிடையாது. அகெயின் சொல்கிற மாதிரி மறுபடியும் இந்த நம்பர்ஸ் இல்லை இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வராங்க அப்படின்னாலும் ஸ்டில் நமக்கு ஒரு புல் பேக்காக தான் இருக்குமே தவிர்த்து ஒன்ஸ் வந்து இந்த லோவான 25,740 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு கீழே போகும்பொழுது மட்டுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் 14th நவம்பர் படி கன்ஃபார்ம் ஆகுமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது புல் ரன். பட் இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது குட் செட்டப் கிடையாது. இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே டச் ஆனால் நம்ம புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டில் ஃபர்தராக இந்த 25,960 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நம்ம லாங் போகலாம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் மோர் தென் 90% வந்து என்கல்ஃப் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ் இது. ஸோ அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எக்ஸிட் பண்ண நம்ம பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் சரி நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் நம்ம போட்டிருந்த ரீசன் வந்து இதுதான். த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் நாட் குட். ஸோ நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும் பொழுது நம்ம அகைன் நம்மளுடைய என்ட்ரிஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமே தவிர்த்து நம்ம ஸ்டில் இது மாதிரியான செட்டப்பில் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு சேஃப் கிடையாது. நாளையுடைய மொமெண்ட்டை படி நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுப்பதற்கான 200 to 250 கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நாம் எதிர்பார்க்கிறது 250 to 200 வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், அதுவுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் கம்மிங் 19th and 20th டேட் வந்து 20th வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெரியும் இருக்குது, ஒரு ஆஸ்ட்ரோ டேட்டும் இருக்குது. ஸோ ஒரு ரொம்பவே வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் கம்மிங் 2 days. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணி நம்ம லாங் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். பட் 14th நவம்பருக்குள்ளாக க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக லாங் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த புல் பேக்கில் நம்ம ஆட் பண்ணலாம். இல்லை ஃபர்தராக இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம ஆட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ நம்ம அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் செட்டப் கிடையாது. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி நம்ம நிஃப்டியில் சொன்னபடி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மோர் தேன் 250 பாயிண்ட்ஸ் ஆர் 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணலை, நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்டில் வந்து அந்த 14th நவம்பருக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது குட் சைன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது நிஃப்டி வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க பேங்க் நிஃப்டியை விட. ஸோ கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நம்ம ஸ்டில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அந்த மொமெண்டம் நம்மளுடைய பேங்க் நிஃப்டிலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த இடங்கள் டச் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வராங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம். ஒன்ஸ் இதுக்குள்ளாக க்ளோஸ் ஆகும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த இடங்கள் டச் பண்ணிட்டு போகும்பொழுது ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே நமக்கு ஒரு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் ஃபார் பொசிஷனல் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இன்னுமே இந்த மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்மிங் 2 days பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 19th நவம்பர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 19th நவம்பர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ்னுடைய 19th நவம்பர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th நவம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினில் மார்க் பண்ணி நீங்கள் டெய்லி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 19th நவம்பர் ஆட்டோ செக்டார், FMCG, IT, டெலிகாம் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்திருக்காங்க. 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.